நேச்சுரல் செலெக்ஷன் இஸ் அ டிரைவிங் ஃபோர்ஸ் ஃபார் எவல்யூஷன். ஹவு? எவல்யூஷன்னா சிம்பிளா சொல்லணும்னா பரிணாமம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு உயிரினம் வந்து வருடங்கள் ஆக 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 அது மாற்றம் அடைந்து அது வந்து வேற மாதிரி மாறுறதுக்கு பேர் தான் எவல்யூஷன், சிம்பிளா சொல்லணும்னா. ஸோ அதுக்கு எவல்யூஷனுக்கு டிரைவிங் ஃபோர்ஸ், ஊந்துகோலா, அதாவது அது செய்யறதுக்கு, அந்த எவல்யூஷன் நடக்கிறதுக்கு காரணமா இருந்தது வந்து நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்ற ப்ராசஸ்னு சொல்றாங்க. அது வந்து எப்படி, ஹவுன்னு கேட்டிருக்காங்க. நேச்சுரல் செலெக்ஷனா ரொம்ப சிம்பிளா என்ன சொல்லணும்னா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய உயிரினங்கள் ஒரு காட்டுல வாழுதுன்னு வச்சுப்போம். அந்த காட்டுல வாழற உயிரினங்கள்ல எது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கோ, எது வந்து ஃபிட்டா இருக்கோ அதுதான் சர்வைவ் பண்ணும் கடைசி வரைக்கும். மற்ற உயிரினங்கள்லாம் கொஞ்ச நாட்கள்ல கொஞ்சம் வருஷங்கள்ல அது காணாமல் போயிடும். ஸோ அதுதான் வந்து நேச்சுரல் செலெக்ஷன் ஆர் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்றாங்க. இதை பொறுத்து தான், நேச்சுரல் செலெக்ஷனை பொறுத்து தான் பரிணாமம், அதாவது எவல்யூஷன் நடக்கிறதே வந்து இருக்கும். அதுதான் டிரைவிங் ஃபோர்ஸ், ஊந்துகோலா இருக்கும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆன்சர் நிறைய பார்ட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எவல்யூஷன் என்னன்னு பார்ப்போம். உங்க புக்ல பேஜ் நம்பர் 276ல இந்த ஆன்சர் இருக்கு, இந்த பார்ட் இருக்கு. எவல்யூஷன் இஸ் த கிராஜுவல் சேஞ்ச் அக்கரிங் இன் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். நம்ம ஏற்கனவே பார்த்தது அந்த பரிணாமம்னா என்னன்னு பார்த்தோம்ல, அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க, ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஸோ இப்போ பல வருடங்கள் அந்த காலகட்டத்தில் ஒரு லிவிங் ஆர்கானிசம், ஒரு உயிரினம் வந்து கிராஜுவலா சேஞ்ச் ஆகும். அதாவது அது எப்படி வந்து வாழுதோ அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் நடக்கும். அது ஃபர்ஸ்ட் இப்போ மனிதனே எடுத்துக்கலாமே. மனிதன் வந்து முதல்ல 2 கையுமே நடக்கிறதுக்கு தான் பயன்படுத்தினான். அதாவது 4 காலில் நடந்தான்னு சொல்லுவாங்களா. அதுக்கப்புறம் மனிதன் வந்து 2 காலில் நடக்க ஆரம்பிச்சான், 2 கைகளை வந்து உபயோகப்படுத்த ஆரம்பிச்சான் மற்ற வேலைகளுக்கு. ஸோ இது போலதான் மனிதன் வந்து எவல்யூஷன் ஆனது, பரிணாமம் நடந்தது. அது வந்து கிராஜுவல் சேஞ்ச். இது வந்து ஒரே வருஷத்துல நடந்துராது, 2 வருஷத்துல நடந்துராது, பல வருட கணக்காக தான் இது வந்து கொஞ்சம் பொறுமையா தான் நடக்கும். ஸோ அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்பீசிஸ் டியூ டு சேஞ்சஸ் இன் ஸ்பெசிபிக் கேரக்டர்ஸ் ஓவர் செவரல் ஜெனரேஷன்ஸ் ஆஸ் ரெஸ்பான்ஸ் டு நேச்சுரல் செலெக்ஷன் இஸ் கால்டு எவல்யூஷன். ஸோ இப்போ இதுல மனுஷனை வச்சு நம்ம பார்ப்போம். மனிதன் வந்து ஃபர்ஸ்ட் குரங்குல இருந்து வந்தான்னு சொன்னாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பீஷீஸ்ன்றது அந்த குரங்கு இனத்தை தான் குறிக்குது. ஸோ அந்த குரங்குல இருந்து நியூ ஸ்பீஷீஸ் ஆகிய மனிதன் வந்து உருவானான், ஃபார்ம் ஆனான். அது எதனால? டியூ டு சேஞ்சஸ் இன் ஸ்பெசிபிக் கேரக்டர்ஸ். ஸோ மனிதன் வந்து குரங்கை விட வேற மாதிரி யோசிச்சதா இருக்கட்டும், இல்ல நடக்கிறதா இருக்கட்டும், இது மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த ஸ்பெசிபிக் கேரக்டர்ஸ், அந்த குணங்கள்லாம் வந்து சில குறிப்பிட்ட குணங்கள்லாம் வந்து சேஞ்ச் ஆச்சு ஓவர் செவரல் ஜெனரேஷன்ஸ். பல ஜெனரேஷன்ஸா, பல காலமா இது வந்து சேஞ்ச் எல்லாம் நடந்துகிட்டே இருந்தது. ஆஸ் ரெஸ்பான்ஸ் டு நேச்சுரல் செலெக்ஷன். இது எதனால் நடந்ததுன்னா அந்த நேச்சுரல் செலெக்ஷன், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் மூலமா மனிதன் வந்து குரங்கு அதை விட, அந்த ஸ்பீசிஸை விட பல விதங்கள்ல மாற்றம் அடைஞ்சதுனால, ஸோ ஃபிட்டா இருந்ததுனால அப்படின்னு கூட சொல்லலாம் இங்க. ஸோ அது போல இருந்ததுனால அவன் புதுசா இன்னொரு ஸ்பீசிஸாவே மனிதன் வந்து குரங்குல இருந்து உருவானா. ஸோ இதுக்கு பேர் தான் எவல்யூஷன். சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள். உங்களுக்கு வார்த்தை புரிஞ்சிடுச்சுன்னா ஓகே. ஸோ இந்த ஆன்சருடைய முக்கியமான பார்ட் வந்து பேஜ் நம்பர் 278லயும் 279லயும் இருக்கு. ஃபர்ஸ்ட் 278ல பார்க்கலாம். பிரின்சிபல் ஆஃப் டார்வினிசம். ஸோ டார்வினிசம் தான் நேச்சுரல் செலெக்ஷன் சொல்லுவாங்க. டார்வின் வந்து அதை கண்டுபிடிச்சதுனால அதுக்கு பேர் வந்து டார்வினிசம் வச்சுட்டாங்க. அதனுடைய பிரின்சிபல்ஸ், முக்கியமான கொள்கைகள் என்னென்ன அதெல்லாம் பார்க்க போறோம். முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன சிம்பிளா சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஓவர் ப்ரொடக்ஷன். லிவிங் பீயிங்ஸ் ஹேவ் த எபிலிட்டி டு ரீப்ரொடியூஸ் மோர் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஃபார்ம் தேர் ஓன் ப்ரோஜெனி. ஸோ லிவிங் பீயிங்ஸ் ஆகிய உயிரினங்கள் வந்து எபிலிட்டி இருக்கு அதுக்கு வந்து ரீப்ரொடியூஸ் பண்றதுக்கு. அதாவது அதே போலவே பல உயிரினங்களை உருவாக்குறது, ரீப்ரொடக்ஷன் சொல்லுவாங்கல்ல. அதன் மூலமா மோர் இண்டிவிஜுவல்ஸ், நிறைய வந்து புது புது அதே ஸ்பீசிஸ்ல புது புது ஆட்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மனிதன் வந்து குழந்தை மூலமா புது புது இண்டிவிஜுவல்ஸை கொண்டு வரான். ஃபார்ம் தேர் ஓன் ப்ரோஜெனினா சந்ததின்னு அர்த்தம், வம்சம்னு சொல்லுவாங்களா. ஸோ அது மாதிரி கொண்டு வராங்க. தே ஹேவ் த கெப்பாசிட்டி டு மல்டிப்ளை இன் அ ஜாமெட்ரிக்கல் மேனர். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜாமெட்ரிக்கல் மேனர்னா 2ன்றது 4 ஆகும், 4ன்றது 8 ஆகும், 8ன்றது 16 ஆகும். இது மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 2 வந்து 4, அதுக்கப்புறம் 6ன்னு வராது, 6, 8, 10 அப்படி வராது. ஜாமெட்ரிக்கல் ஜிபின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், மேக்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2, 4, 8 அப்படியே டபுள் ஆகும். 8, 16, 32 அது மாதிரி ஆகும். அதுக்கு பேர் தான் ஜாமெட்ரிக்கல் மேனர். அந்த வகையில இந்த லிவிங் பீயிங்ஸ் வந்து அந்த பாப்புலேஷன் வந்து அதிகமாகும். This will increase reproductive potential leading to overproduction. அப்ப நிறைய உயிரினங்கள் வர வர, அதாவது நிறைய மனிதர்கள் வர வர இன்னும் ரீப்ரொடக்ஷன் இன்னும் அதிகமாகும். இதெல்லாம் நடக்கிற காரணத்தினால ஓவர் ப்ரொடக்ஷன், ரொம்ப அதிகமா ப்ரொடியூஸ் பண்ண ரீப்ரொடக்ஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்ப நிறைய உயிரினங்கள்ல நிறைய மனிதர்கள் வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஓவர் ப்ரொடக்ஷன்ற பிரச்சனை. இது வந்து டார்வினிசம்காக நம்ம பாக்குறோம்.
நான் இதை டீட்டெயிலாகவும் கடைசியா இந்த ஆன்சர்லாம் முடிச்சிட்ட பிறகு இந்த டயக்ராம் வச்சும் என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஓவர் ப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது உயிரினம் ரீப்ரொடக்ஷன் மூலமா நிறைய உயிரினங்களை உருவாக்குது, ஒரு ஸ்பீசிஸ் உருவாக்குதுன்னு அர்த்தம், சந்ததியை உருவாக்குது. செகண்ட், ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் டியூ டு ஓவர் ப்ரொடக்ஷன் a geometric ratio of increase in population occurs. இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஓவர் ப்ரொடக்ஷன்னால நிறைய ரீப்ரொடக்ஷன் நடக்கிறதுனால ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன், ஜியாமெட்ரிக் ரேஷியோ ரெண்டும் ஒண்ணுதான். ஜிபி மூலமா, ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன் மூலமா பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. த ஸ்பேஸ் டு லிவ் அண்ட் ஃபுட் அவைலபிள் ஃபார் த ஆர்கானிசம். அதாவது இப்போ உயிரினங்கள் அதிகமாகச்சுன்னா அது வாழறதுக்கான இடமா இருக்கட்டும், ஸ்பேஸ் டு லிவ், ஃபுட் அவைலபிள், அதுக்கு தேவையான உணவா இருக்கட்டும், அதெல்லாம் ரிமைன் த சேம். ஏன்னா வந்து பூமின்றது ஒரே இடம் தான், அந்த இடத்துல உணவு உற்பத்தி ஆகட்டும் இல்ல இருக்கிற இடமா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஒரே நாள்ல மாற போறது கிடையாது. ஸோ அது வந்து சேமா தான் இருக்கும். ஆனா பாப்புலேஷன் மட்டும் திடீர்னு ரொம்ப அதிகமாச்சுன்னா this creates an intense competition among the organisms for food and space leading to struggle. இப்போ அந்த ஆர்கானிசம்ஸ் உயிரினங்களுக்கு இடையே போட்டி நடக்கும், காம்படிஷன் வந்து ரொம்ப அதிகமா நடக்கும். எதுக்குன்னா ஃபுட்டுக்கும் ஸ்பேஸுக்கும், லீடிங் டு ஸ்ட்ரகிள். இப்போ நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக மனிதனை வச்சு பார்த்தோம். இப்போ மனிதன் மாதிரியே குரங்கா இருக்கட்டும் இல்ல வேற அனிமல்ஸ்லாம் நிறைய இருக்குது, நிறைய உயிரினங்கள் இருக்கு இந்த பூமியில. எல்லாத்துக்கும் இடையே வந்து காம்படிஷன் அதிகமாகும். இப்போ வந்து குரங்குகளும் ரொம்ப அதிகமா ரீப்ரொடியூஸ் பண்ணுது, மனிதனும் அதிகமா ரீப்ரொடியூஸ் பண்றான் அப்படின்னா ஒரு கட்டத்துல வந்து குரங்குகள் மனிதன் இல்ல விலங்குகள் மனிதனுக்கு நிறைய சண்டை நடக்கும். அதுதான் இங்க சொல்றாங்க. The struggle for existence are of 3 types. ஸோ இதை தான் வந்து நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா பார்க்க போறோம் எக்ஸாம்பிளோட. ஸோ இது மாதிரி சண்டை நடக்குது இல்ல, அதாவது சண்டைனா பிரச்சனை நடக்கும், போட்டி நடக்கும். அது வந்து எக்ஸிஸ்டன்ஸ்னா உயிர் வாழறதுக்கு. அது வந்து 3 டைப்பா பிரிக்கலாம். ஒன்னு இன்ட்ரா ஸ்பெசிபிக் ஸ்ட்ரகிள். இன்ட்ரா ஸ்பெசிபிக்னா ஸ்பீசிஸ் காம்படிஷன் அமங் த இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் சேம் ஸ்பீசிஸ். ஒரு ஸ்பீசிஸ்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குரங்குன்னு எடுத்துப்போம் இல்ல மனிதன் எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் மனிதன் வந்து ஒரு ஸ்பீசிஸ், அந்த சேம் ஸ்பீசிஸ்க்குள்ளார உள்ள இண்டிவிஜுவல்ஸ் உயிரினங்களுக்கு இடையே சண்டை நடக்கும், அதாவது போட்டி நடக்கும். இப்ப மனிதனுக்கு இடையே நிறைய போட்டி, எதுக்கு? உயிர் வாழறதுக்கு. ஏன்னா இடம் வந்து குறைவா இருக்கு, ஆனா மக்கள் வந்து அதிகமா இருக்கிறாங்க, உணவு கம்மியா இருக்கு, மக்கள் அதிகமா இருக்காங்க, அப்ப போட்டி அதிகமாகும் மனிதனுக்குள்ளாரையே. நெக்ஸ்ட், இன்டர் ஸ்பெசிபிக் ஸ்ட்ரகிள், காம்படிஷன் பிட்வீன் த ஆர்கானிசம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் லிவிங் டுகெதர். இப்போ மனிதன், குரங்கு, மற்ற விலங்கினங்கள்லாம் எல்லாமே ஒன்னா இருக்கும்போது அப்ப ஸ்பீசிஸ்க்கும் வந்து நம்ம பார்த்தது சேம் ஸ்பீசிஸ், மனிதனுக்கு உள்ளாரையே பிரச்சனை நடக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா மனிதன், குரங்கு, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், போட்டி நடக்கும். ஏன்னா வந்து ரெண்டு பேருமே வந்து மனிதன், குரங்கு எல்லாருமே வந்து ஒரே பூமியில தான் வாழ்ந்தாகணும், ஒரே இடத்துல வாழ்ந்தாகணும். ஸோ அந்த டைம்ல பிரச்சனை வரும். ஒரே இடம்ன்றது வந்து காடு, வீடு அப்படின்லாம் நம்ம பார்க்க கூடாது, பூமின்றத ஒன்னா தான் பார்க்கணும். நெக்ஸ்ட், என்விரான்மெண்டல் ஸ்ட்ரகிள். நேச்சுரல் கண்டிஷன்ஸ் லைக் எக்ஸ்ட்ரீம் ஹீட் ஆர் கோல்டு, டிராட் அண்ட் ஃபிளட்ஸ் கேன் அஃபெக்ட் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். இது மட்டும் இல்லாம இயற்கையோடவும் போராடணும். இப்ப மனிதன் வாழறானா இல்ல குரங்கு வாழுதுன்னா அது எக்ஸ்ட்ரீம் ஹீட் இல்ல கோல்டு, இது மாதிரியான கண்டிஷன்ஸ், ரொம்ப மோசமான வெயில் காலமா இருக்கட்டும், குளிர்காலமா இருக்கட்டும், டிராட்டா இருக்கட்டும், வறட்சியா இருக்கட்டும், ஃபிளட் வெள்ளமா இருக்கட்டும், இந்த எல்லாத்தையும் வந்து சமாளிச்சுதான் வாழ்ந்தாகணும், அதை போட்டி போடணும். ஸோ நேச்சுரல் கண்டிஷன்ஸ், இயற்கையும் போட்டி போட்டுதான், இயற்கை கூடயும் போட்டி போட்டுதான் வாழ முடியும், ஸ்ட்ரகிள் பண்ணி உயிர் வாழ முடியும். ஸ்ட்ரகிள், எக்ஸிஸ்டன்ஸ், உயிர் வாழறது. Third, variations. The occurrence of variation is a characteristic feature of all plants and animals. So variationன்றது மாற்றம். ஸோ மாற்றம் தான் எல்லா பிளான்ட்டுக்கும் அனிமலுக்கும், நம்ம ஏற்கனவே அனிமல்ஸ்லாம் வச்சு பார்த்தோம், பிளான்ட்டும் அதில் அடங்கும். பிளான்ட் அனிமல்ஸ்க்கும் ரொம்ப முக்கியமான ஃபீச்சர், ரொம்ப முக்கியமான பண்பு. ஸ்மால் வேரியேஷன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் எவல்யூஷன். சின்ன சின்ன மாற்றங்கள் கூட அந்த உயிரினம் வந்து இவால்வ் ஆகிறதுக்கு, பரிணாமம் அடையிறதுக்கு வந்து தேவைப்படும். அக்கார்டிங் டு டார்வின், ஃபேவரபிள் வேரியேஷன்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் டு த ஆர்கானிசம். ஃபேவரபிள் வேரியேஷன்னா மாற்றம் வந்து கரெக்டான மாதிரி. ஸோ இப்போ வந்து அந்த உயிரினம் வந்து உயிர் வாழறதுக்கு ஏற்ற மாதிரியான வேரியேஷன் நடந்ததுன்னா அதுதான் ஃபேவரபிள் வேரியேஷன். அது போல நடந்ததுன்னா அந்த உயிரினத்துக்கு அது பயன் தரும், யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட் வந்து அன்ஃபேவரபிள் வேரியேஷன் ஆர் ஹார்ம்ஃபுல் ஆர் யூஸ்லெஸ் டு த ஆர்கானிசம். இப்போ அதுவே அந்த உயிரினத்துக்கு வேற ஏதாவது தேவையில்லாத மாற்றங்கள்லாம் ஏற்படுதுன்னா அது வந்து அதுக்கு தேவையே படாது, அந்த உயிரினத்துக்கு அது உபயோகமே படாது. அப்படி இல்லைன்னா ஈவன் அது ஹார்ம்ஃபுல்லா இருக்கும், அது வந்து அதுக்கு கெட்டதை கூட நடக்க வைக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளா வந்து இப்போ மனிதன் இருக்கான், மனிதன் உடம்புல வந்து ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுது, இப்போ குளிர் பிரதேசத்துல இருக்கானா அதுக்கேற்ற மாதிரி அவன் அங்க தங்கிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்கள் உடம்புல ஏற்படுதுன்னா அதை வந்து அவன் உபயோகப்படுத்தி அங்க தங்கிக்கலாம். ஸோ அதுதான் ஃபேவரபிள் வேரியேஷன். இதுவே வந்து அந்த உடம்பு வந்து சரியா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி, அதாவது குளிர் பிரதேசத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லாம வெயில் பிரதேசத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றம் ஏற்படுதுன்னா
அவனால குளிர் பிரதேசத்துல வாழ முடியாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப எக்ஸாம்பிளோட பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். இதெல்லாம் வந்து எக்ஸாக்டான எக்ஸாம்பிள் கிடையாது, உங்களுக்கு புரியதுக்காக தான் சொல்றேன். நெக்ஸ்ட் ஃபோர்த், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் ஆர் நேச்சுரல் செலக்ஷன் டியூரிங் த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ அது மாதிரி போட்டிலாம் நடக்கும்போது த ஆர்கானிசம் விச் கேன் ஓவர் கம் த சேலஞ்சிங் சுச்சுவேஷன். ஸோ அந்த இடத்துல அந்த போட்டி இல்லை வந்து கஷ்டப்பட்டு உயிர் வாழ ட்ரை பண்ணும்போது அந்த சேலஞ்சிங் சுச்சுவேஷன், கஷ்டமான காலத்துல அந்த உயிரினம் வந்து எந்த உயிரினம் வந்து அந்த கஷ்டமான சுச்சுவேஷன்ல போட்டி போட்டு ஓவர் கம் பண்ணுதோ, அந்த கஷ்டத்தெல்லாம் வந்து மீறி வருதோ, அந்த உயிரினங்கள் தான் சர்வைவும் அடாப்டும் பண்ணும். சர்வைவ்னா தப்பிக்கும், அடாப்ட்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாத்திக்கும். அது அடாப்ட் டு த சரௌண்டிங் என்விரான்மெண்ட், தன்னை சுற்றி இருக்க அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாத்திக்கும். ஆர்கானிசம் which are unable to face the challenges are unfit to survive and disappear. இதுதான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். ஃபிட்டா யார் இருக்காங்களோ, அந்த போட்டி போடுற இடத்துல யார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்க தான் வந்து சர்வைவ் ஆவாங்க, உயிர் வாழ்வாங்க. மற்ற உயிரினங்கள்லாம் எதெல்லாம் அந்த சேலஞ்ச் எல்லாம் ஃபேஸ் பண்ண முடியல, போட்டியை வந்து ஃபேஸ் பண்ண முடியல, இயற்கையை ஃபேஸ் பண்ண முடியலன்னா அந்த உயிரினங்கள்லாம் அன்ஃபிட் டு சர்வை, அதால ஃபிட்டா இருக்க முடியாது, சர்வைவ் ஆகிறதுக்கு டிசப்பியர் ஆயிடும், மறைஞ்சு போயிடும், அதாவது அழிஞ்சு போயிடும் அந்த உயிரினங்கள்லாம். The process of selection of organism with a favorable variation is called as natural selection. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த ஃபேவரபிள் வேரியேஷன் எந்தெந்த உயிரினத்துக்கு கரெக்டா நடக்குதோ அந்த ப்ராசஸ் தான் நேச்சுரல் செலக்ஷன் சொல்லுவோம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். கடைசியா ஆரிஜின் ஆஃப் த ஸ்பீசிஸ். According to Darwin, new species originates by the gradual accumulation of favorable variation for a number of generations. ஸோ டார்வினை பொறுத்தவரை அந்த நியூ ஸ்பீசிஸ்லாம் எப்படி உருவாகும்னா உடனே உருவாகாது, கிராஜுவலா அக்யூமுலேட் ஆகும். அக்யூமுலேஷன்னா சேர்ந்துகிட்டே இருக்கும். அந்த நல்ல நல்ல விஷயங்கள்லாம் ஃபேவரபிளான அதுக்கு உபயோகப்படக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வந்து அது பல ஜென்ரேஷன்ஸ், பல தலைமுறையா வந்து அது மாறிக்கிட்டே வந்து ஒரு பாயிண்ட்ல அது புது உயிரினமாவே மாறிடும். இதுதான் சொல்றாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது இந்த டயக்ராம் வச்சு புரிஞ்சுக்கலாம். நம்ம கொஸ்டின்ல என்ன கொடுத்திருந்தாங்க, நேச்சுரல் செலக்ஷன் தான் எவல்யூஷனுக்கு முக்கியமானது, டிரைவிங் ஃபோர்ஸ். அது எப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கெல்லாம் தான் இந்த காரணம் எல்லாத்தையும் சொல்ல போறோம். சொன்னோம், அதை தான் இப்போ இதுலயும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஓவர் ப்ரொடக்ஷன், ரீப்ரொடக்ஷன் அதிகமாக நடக்குது. ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ்னா போட்டிகள் அதிகமாகுது. வேரியேஷன்ஸ், நல்ல நல்ல மாற்றங்கள் நடந்ததுன்னா, அதாவது அந்த உயிரினத்துக்கு நல்ல மாற்றம், தேவையான மாற்றம் நடந்ததுன்னா அது நேச்சுரலா செலக்ட் ஆகி கரெக்டா அது வந்து புது ஸ்பீசிஸா உருவாகும். கடைசியா பாத்தீங்கன்னா ஆரிஜின் ஆஃப் நியூ ஸ்பீசிஸ். அப்படி இல்ல அந்த உயிரினத்துக்கு வந்து அன்ஃபேவரபிளா இருக்குன்னா ஆர்கானிசம்ஸ் எலிமினேட்டட் ஃப்ரம் த என்விரான்மெண்ட், அந்த உயிரினம் வந்து அழிக்கப்பட்டுரும், என்விரான்மெண்ட்ல இருந்து அது போயிடும், அழிஞ்சு போயிடும் சொல்றாங்க. ஸோ இதுவே வந்து அது தப்பிச்சிருச்சுன்னா நேச்சுரல் செலக்ஷன் நடக்கும். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், அதுக்குள்ளார போட்டிலாம் நடந்து யார் வந்து அதுல ஃபிட்டா இருக்காங்களோ அந்த உயிரினம் இன்னும் டெவலப் ஆகிட்டே இருக்கும். இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்யூர்டு கேரக்டர்ஸ்னா ஜெனரேஷன்ஸ்னு பார்த்தோமா, பல ஜெனரேஷன்ஸா பல தலைமுறையா அந்த உயிரினங்கள் தன்னுடைய மூதாதையர்கிட்ட இருந்து அந்த கேரக்டர்ஸ்லாம், நல்ல நல்ல கேரக்டர்ஸ்லாம் இருக்குல்ல, அதை வந்து இன்ஹெரிட் பண்ணிப்பாங்க, அதை வாங்கிப்பாங்க. கிராஜுவல் அக்யூமுலேஷன் ஆஃப் ஃபேவரபிள் கேரக்டர்ஸ், இதுவும் நம்ம பார்த்தோம். அந்த நல்ல கேரக்டர்லாம் அப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டே வருவாங்க. ஒரு பாயிண்ட்ல ஒரு தலைமுறையில பல தலைமுறையா இது நடந்துகிட்டே வரும்போது ஒரு தலைமுறையில அது வந்து ஆரிஜின் ஆஃப் நியூ ஸ்பீசிஸ், புது உயிரினமா அந்த உயிரினம் வந்து மாறிடும். இப்ப இதை நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு குரங்குல இருந்து மனிதன் உருவானதுதான் இதை அப்படியே நம்ம சொல்லலாம். ஃப்ளோ சார்ட் ஷோயிங் த பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் டார்வினிசம். ஸோ பாஸ்டுலேட்ஸ்னா அதுல சொல்லப்பட்ட அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி இதுல கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.